அனைவருக்கும் அடையாளம் இளவரசின் அன்பு வணக்கங்கள். நம்ம யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், அல்லது டெட்டாக இருக்கட்டும், எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த 5 வழிமுறைகளை சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலே நீங்கள் வெற்றி பெறுவது கட்டாயம் உறுதிங்க. அதில் முதல் வழிமுறை என்ன பார்க்க போகிறோம்னா, அறிவிப்பு வரும் முன்னரே அனைத்தையும் முடி. அதாவது எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம காத்திருக்கவே கூடாதுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறது தயாராக இருக்கும் அளவுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருந்தால் தான். ஸ்கவுட்டோட மோட்டோ சொல்லுவாங்க, பி ப்ரிப்பேர்டு அப்படின்ட்டு. அதாவது தயாராக இரு. பரீட்சை நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அடுத்த நாளே நம்ம பரீட்சை எழுத போகிறோம் அந்த மென்டாலிட்டி இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணலாம். இல்லைனா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கலாம், ஆனால் பாஸ் பண்ண முடியாதுங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா, நிறைவாகும் வரை மறைவாக இரு. நம்ம படிக்கக்கூடிய விஷயம் வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கே தெரியாமல் படித்தா கூட ஆச்சரியப்படுத்திக்கலாம் அது வர. ஏன்னா நிறைவாகும் வரை நீங்கள் படித்து வேலைக்கு போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கையெழுத்து போடுற வரை யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேர்டு பார்த்தோம்னா, ஊரை விட்டு ஓடிப்போ, ஊரை விட்டு போங்கிறோம். யாரோ எதுக்கோ ஊரை விட்டு போகிறாங்க. படிக்கிறவங்க ஒன்று படிக்கும்போது ஊரை விட்டு போவாங்க, படித்து வேலை கிடச்சதுக்கப்புறம் ஊரை விட்டு போவாங்க. ஊரை விட்டு போனவங்க, நாட்டை விட்டு போனவங்கலாம் கடைசியில் முன்னேற்றம் தான் அடைஞ்சிருக்காங்க. நல்ல சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வெற்றி தான் அடைஞ்சிருக்காங்க. அதனால் ஊரை விட்டு ஓடி போய் எங்கே கோச்சிங் சென்டருக்கு எங்கே சோர்ஸஸ் அதிகமாக கிடைக்குது அங்கே போய் உட்காந்து படித்து பாஸ் பண்ணி வர்றது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, அதீத மகிழ்ச்சி அதீத கவலையில் கல்வியில் கண் வைங்கிறோம். ரொம்ப சோகமாக இருந்தாலும் நம்ம படிக்க மாட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம படிக்க மாட்டோம். இந்த 2 நேரத்துலையும் எவன் நம்ம அடுத்து பரீட்சை எழுத போகிறோன்னு கண்ணும் கருத்துமாக இருக்கானோ அவன் வந்து பாஸ் பண்ணிடுவான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, பாடத்திட்டத்தை முழுமையாக முடியும். சிலபஸை முழுமையாக கவர் பண்ணிடுங்க. ஸ்கூல் புக்கு, காலேஜ் புக்கு, லைப்ரரி ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் போகிறோம்னா அங்கே உள்ள மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட குரூப் ஸ்டடி, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கட்டாயம் நம்ம அடுத்த டிஆர்பியில் வெற்றி பெறுவது உறுதி. உலகத்தின் மிக சிறந்த செயல்னு சொன்னாங்களே, இது எல்லாமே இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிடாமல் இந்த செயலில் இறங்கிட்டீங்கன்னா நீங்களுமே பாஸ் பண்ணுறது உறுதிங்க. நன்றி.